தமிழ் சொற்களை நாம் அன்றாட வாழ்வில் பேசினோம், பழகினோம், கடைபிடித்தோம் என்று சொன்னால் நாமும் மறைமலையடிகளாரின் மாணவர்கள், மக்கள் அவருடைய எண்ணம், சிந்தனை அனைத்தும் இந்த தலைமுறையிலும் நடைமுறைப்படுத்தும், தமிழுக்கு வளம் சேர்க்கும், தமிழ் எங்கெங்கும் கொழிக்கும், தமிழ் தனித்தே இயங்கும். உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருப்பினும் எந்த துணையும் இல்லாமல் தமிழ் தனித்து இயங்கும், தனித்து இயங்கும், தனித்து இயங்கும் என்று வேண்டிக் கொண்டு வெளிக்கொண்டு 50 நூல்களுக்கு மேல் எழுதி இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய வரலாறை படைத்து தந்த மறைமலை அடிகளாருடைய எண்ணம் நிறைவேறும். அதற்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த அருமையான தருணத்தில் இப்படி கர்ம வீரர் காமராஜருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா எழுந்து கொண்டாடி கொண்டிருந்தாலும் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்து சற்றேறக்கூடிய 80 ஆண்டுகள் வாழ்ந்து அதில் 50 ஆண்டுகள் தமிழுக்காக உழைத்த மறைமலை அடிகளாருக்கும் இந்த நேரத்தில் பிறந்தநாள் விழா எடுத்திருப்பது தமிழுக்கு நாம் செய்கின்ற தொண்டில் ஒன்று என்று பறைசாற்றுகிறது என்பதை சொல்லி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அம்மையார் திருமதி மாரியம்மாள் ஏழுமலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி வருகை புரிந்திருக்கிற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும், இதுவரை அமைதி காத்து இந்த செய்திகளெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு செறித்து நாளை தமிழை காக்க இருக்கின்ற மாணவ கண்மணிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.